ஹாய் ஆல். இது வந்து ஒரு சின்ன ஸ்னிப்பெட் மாதிரியான வீடியோ. இது வந்து நான் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன். அதாச்சும் என்னன்னா, இப்போ நீங்க வந்து வீடியோவ பாஸ் பண்ணிட்டு நான் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க வந்து உங்களோட லைஃப்ல வந்து நெறைய விஷயம் செய்றீங்க. பட் எந்த ஒரு விஷயத்த இப்போ செய்யலன்னா, ஃப்யூச்சர்ல நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஒரு விஷயம் இல்ல, அந்த நெறைய விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் என்னோட டாபிக் வரேன். அதாச்சும் வந்து நான் வந்து என்னோட யூஜி டிகிரி படிக்கும்போது இருந்து நான் நெறைய விஷயத்த ரிசர்ச் பண்ணுவேன். ஓகே, நம்ம இப்போ நம்மளோட லைஃப்ல இருக்கோம். இந்த டைம்ல இந்த விஷயத்த செய்யலன்னா, இந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணலன்னா, ஃப்யூச்சர்ல வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். ஐயோ! அந்த விஷயத்த செய்யலையே, அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணலையே அப்படின்ட்டு ஃப்யூச்சர்ல ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு சில விஷயமெல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் தேடி, அது எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட யூஜிய விட என்னோட வந்து பிஜி டிகிரில நெறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதாச்சும் வந்து ஓகே, நம்ம வந்து இப்ப ஹெல்த்தியா இருக்கணும். நம்ம வந்து எக்சர்சைஸ் செஞ்சு ஹெல்த்தியா இருக்கணும். டெய்லி ரன்னிங் போணும், வாக்கிங் போணும், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும் அப்படின்ட்டு அதில ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன் இந்த மாரி ஒரு விஷயம், 2 விஷயம் இல்ல. நெறைய விஷயம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஓகே, நம்ம ஹெல்த்தியா மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம லைஃப்ல ஏதாச்சும் செய்யணும். நம்ம வந்து ஒரு நல்ல ஜாப் போணும். ஒரு நல்ல பிசினஸ் பண்ணணும். அ நெறைய நெட்வொர்க்கிங் ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணணும். நெறைய பேர்கிட்ட நல்லா கம்யூட் பண்ணி, நெறைய ஒரு அந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? நம்மளுக்குன்னு ஒரு தாட். அந்த மாரி நெறைய விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். பட் கொஞ்ச நாள் அதில ஃபோக்கஸ் பண்ணேன். எனக்கு வந்து அந்த டைம்லலாம் என்னோட பெரிய மோட்டிவேஷன் யாருன்னு பார்த்தா, எலான் மஸ்க். அவர் என்ன சொல்லுவாருன்னா, வாரத்தில 7 நாளும் நான் வொர்க் பண்ணுவேன். காலையில எழுவேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், வொர்க் பண்ணுவேன். இதே மாரி பண்ணிட்டுருப்பேன் அப்டின்னுலாம் சொல்லுவாரு. இனிஷியல் டேஸ்ல எனக்கு எலான் மஸ்க் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த மாரி விஷயத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்றோம். நாம் ஜாப் போணும், ஸ்கில் பண்ணணும், நெறையா பண்ணணும், லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லா ஆகணும் அப்டின்னு நெறைய விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றேன். நம்மளுக்குன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுக்குன்னு லவ், நம்மளுக்குன்னு ஃபேமிலி, இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு இல்லையா? இந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணாது போயிட்டா, நம்ம ஃப்யூச்சர்ல வந்து ஃபீல் பண்ணுவோமோ! அப்டின்ட்டு நெனச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் லவ் லைஃப், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப், நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்கேஸ் அதில கான்சன்ட்ரேட் பண்ணலன்னா, ஃப்யூச்சர்ல அத நெனச்சு வொரி பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சேன். இந்த மாரி மல்டிபிளா கொஞ்ச நாள் இதில ஃபோக்கஸ் பண்ணுவேன். கொஞ்ச நாள் இதில ஃபோக்கஸ் பண்ணுவேன். கொஞ்ச நாள் அதில ஃபோக்கஸ் பண்ணுவேன். எனக்கு அப்படியே செம்ம கன்ஃப்யூஷனா இருக்கும். ஓகே, இவ்வளோ விஷயம் ஃபோக்கஸ் பண்றோம். இதையும் தாண்டி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்து அதில நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாத விட்டுருவோமோ! அப்படின்ட்டு எனக்கு வந்து எப்பயுமே கன்ஃப்யூஷன்ல இருக்கும். டெய்லி வந்து ஓகே, கூகுள்ல சர்ச் பண்ணுவேன். தெரிஞ்சவங்ககிட்ட கேட்குவேன். இந்த விஷயத்தில ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னும் எந்த விஷயத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் லைஃப்ல வந்து ஃப்யூச்சர்ல ஃபீல் பண்ணுவோம் அப்டின்ட்டு நெறைய தேடினேன். அந்த டைம்ல தான் ஒரு 6 டூ 8 மந்த்ஸ் முன்னால உங்களுக்கு இது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெர்ல. நவல் ரவிகாந்த் அப்டின்ட்டு ஒரு இந்தியன் யுஎஸ் இன்வெஸ்டர் இந்தியாவில தான் பொறந்தாரு. யுஎஸ் போய்ட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நம்மளோட லைஃப்ல வந்து நெறைய விஷயம் இருக்கு ஃபோக்கஸ் பண்ண. பட் நம்ம இந்த 3 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா, இட் கவர்ட் ஆல். அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாருன்னா, நம்மளோட ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளோட வெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணணும். 3வது வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் அப்படி ஃபோக்கஸ் பண்ணணும். அதாச்சு ரிலேஷன்ஷிப் ஆ இல்லன்னா ஹேப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ரிலேஷன்ஷிப், ஹேப்பினஸ் 2 ஒண்ணு தான். பட் நான் சேர்த்து சொல்றேன். ஸோ, இப்ப நான் வந்து கம்ப்ளீட்டாவே வந்து என்னோட ஹெல்த், வெல்த், 3வது ஹேப்பினஸ் இந்த 3 விஷயத்துலயும் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லி இல்லனாலும் வீக்லி 4 டேஸ் எக்சர்சைஸ், ரன்னிங், வாக்கிங் இந்த மாரி நெறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் இந்த மாரியான விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்றதா இருக்கட்டும். அத சுத்தின விஷயங்கள். இப்போ வந்து நம்ம ஹெல்த்தா இருக்கிறதுக்கு அது மட்டும் இல்ல. நம்மளோட ஐஸ ப்ரொடெக்ட் பண்றது, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுறது, சாப்பிடுறது, டைம்க்கு தூங்குறது, ஆ வாக்கிங், ரன்னிங், எக்சர்சைஸ் ஆ இந்த மாரி விஷயத்துல நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஹெல்த்துனா, ஹெல்த்து அத சுத்தின விஷயங்கள். இந்த ஒரு பக்கம். அ அடுத்து வந்து வெல்த். அதாச்சும் வந்து எல்லாரும் வந்து மணி இல்லாமயே சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. பட் ஐ அம் நாட் பிலீவ் தட். மணி இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஜாப் போலாம், பிசினஸ் பண்ணலாம், சைடு இன்கம்ல ஒர்க் பண்ணலாம். அது அத சுத்தின விஷயங்கள். ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்றது, நம்மளுக்கு புடிச்ச விஷயத்த செய்றது, அதன் மூலமா மணி ஏர்ன் பண்றது. இது மாரி நெறைய விஷயங்கள். ஸோ, வெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணணும். 3வது வந்து ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து நான் வந்து என்னோட லவ் லைஃப், என்னோட ஃப்ரெண்ட் லைஃப், எனக்கு என்னோட ஃபேமிலி இவங்க கூட யார் கூடயுமே இப்போ வந்து கரண்ட்ல ஃபோக்கஸ் பண்றதே இல்ல. எனக்கு டைமும் இல்ல. எனக்கு அதில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் போயிருச்சு. அதனால என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட பேசி கூட ஒரு 2 மந்த்ஸ் மேல ஆகுது. இப்போ வந்து யார் கூடயுமே ரிலேஷன்ஷிப் இல்ல. பட் அதில ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபார் லாங் டைம் ஹேப்பினஸ்க்கு. பட் அந்த இடத்துல நான் இப்போதைக்கு எத ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா, என்னோட ஹேப்பினஸ்.
நான் எந்த விஷயத்த செஞ்சா ஹாப்பியா இருப்பனோ, அந்த விஷயத்த அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு வந்து நான் எதில ஃபோக்கஸ் பண்றேன்னா, என்னோட ஹெல்த், என்னோட வெல்த், என்னோட ஹாப்பினஸ். நான் எந்த விஷயத்த செஞ்சா மென்டலியா ஸ்ட்ராங்கா இருக்கேன், பிசிக்கலியா ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஃபிட்டா இருக்கேன், அ வெல்த்தியா இருக்கேன் அப்படின்ற விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். இன்கேஸ் என்ன மாரி நீங்க வந்து ஒரு 20, 25 வயசு, 30 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பையன், பொண்ணா இருந்தீங்கன்னா, நீங்க எந்த விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு குழப்பமா, கன்ஃப்யூஷனா இருந்தீங்கன்னா, இந்த 3 விஷயத்துல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களோட ஹெல்த், அத சுத்தின விஷயங்கள். உங்களோட வெல்த், அத சுத்தின விஷயங்கள். உங்களோட ஹாப்பினஸ், ரிலேஷன்ஷிப் அத சுத்தின விஷயங்கள். இந்த விஷயத்த ப்ராடா விட்டுட்டு, அத சுத்தி இருக்க எல்லா விஷயத்திலயும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும். லைஃப்ல நீங்க மோஸ்ட்லி எல்லாத்துலயும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். இதில தான் நான் ரொம்ப நாளா தேடி கண்டுபிடிச்ச ஒரு மந்த்ரா. ஸோ, இதில நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆ இது ஒரு சின்ன வீடியோ. இது வந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்ல. பட் ஓகே. நம்ம இந்த மாரி ஸ்னிப்பெட் மாரி ஒரு சின்ன டாபிக்ல கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா பேசி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நம்மளோட தாட்டும் சொன்ன மாரி இருக்கும். வியூவர்ஸ்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாரி சின்ன ஸ்னிப்பெட் மாரி வீடியோன்ட்டு 5 மினிட்ஸ் பேசியிருப்பேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா சொல்லுங்க. இந்த மாரி வீடியோஸ் ட்ரை பண்ணுவோம். புடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு குவைட் காமா பேசணும் அப்படின்ட்டு பேசிட்டேன். பாய்.